இது உண்மை, இது சத்தியம், இது வசனத்தில் எழுதினதே. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போம். இந்த வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு உறுப்பாகிலும் அதில் உள்ள ஒரு வார்த்தையாகிலும் மாறாது. இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை அவமாய் போவதை பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் ஒழித்து போடுவது நலமாயிருக்கும் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. விதம் பேசலாம். இந்த இத்தனை விதமான கான்ட்ரடிக்ஷன் இருக்கு ப்ரோ. இந்த வசனம் இந்த பொய்யானது ப்ரோ, இந்த வசனம் இப்படி ப்ரோ, அப்படியா, நீ என்னன்னாலும் பேசலாம் ப்ரோ. உன் டாக்டர் இந்த பேஸ்மெண்ட் முன்னாடி நிக்க முடியாது. இது கிரைஸ்டோட பேஸ்மெண்ட், பவர்ஃபுல்லான பேஸ்மெண்ட். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ காணாம போயிருவ. உன் தெய்வங்களால் இந்த இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியாது. உன் டாக்டரின்ஸ் நிற்க முடியாது. நீ சும்மா ப்ரோ இது பொய்ன்னு பேசலாம். மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். பரலோகம் போகணுமா, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுமா, மனம் திரும்பு. இந்த இயேசுவை தவிர உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு தெய்வங்களாலும் முடியாது. Jesus Christ is the way of truth, is the way of heaven, is way of eternal life, is only way. அவர் ஒருவரே. வேற ஒரு வசனத்தில் எழுதியாச்சு. வசனத்தில் எழுதியிருக்கிறது பாரு, நானே கர்த்தர், என்னை அன்றி வேறு ஒருவனும் இல்லை. உண்டாக்கப்பட்டதொன்றும் என்னை அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. வசனத்தில் எழுதியிருக்கிறது. வதண்டாவதத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. எழுதினதே. அது பிஜேபி ஆட்சியா இருந்தானே, யார் ஆட்சியா இருந்தானே, இயேசுவின் வசனம் எழுதியிருக்கிறதுப்பா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்துல சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். எழுதினது. அப்பொழுது முடிவு வரும். நீ என்னதான் அவனை அடிச்சு நாங்க தூக்கிட்டோம்ல, சர்ச்ச கொன்னுட்டோம்ல, என்ன சொன்னாலும் எழுதினதே முடியாது. ரிப்பண்ட், மனம் திரும்பு.